ஸோ ஃபஸ்ட்டு அவங்க லவ் பண்ணும்போது என்ன இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு 7, 8 வருஷம் லவ் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் அதாவது அவங்களும் அவங்களுடைய லவரும் ஒரே வீட்ல வந்து ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. அது வந்து அவங்களுடைய அந்த பையனோட வீட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு, அந்த பையன வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப வந்து ரம்யா அவர்கள் தனியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த லவர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "அங்க நெறைய பசங்கலாம் இருக்காங்க. நீ கெளம்பி போயிடு. உங்க வீட்டுக்கே போயிடு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரம்யாவோட அப்பா வந்து மிரட்டியிருக்காங்க ரம்யாவ. "நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னா, நான் உன்ன வெட்டிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதுனால, வீட்டுக்கும் அவங்களால முடியல. அவங்க கிட்ட அப்ப இருந்தது வந்து வெறும் ரூ. 30 தான் என்னமோ இருந்துச்சாம். அதுவும் அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிருந்துச்சு. அப்படி இருக்கும்போது என்ன யோசிச்சிருப்போம், ஓகே போய் பேட் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு தானே யோசிச்சு வந்திருப்போம். கிடையாதாம். அவங்களோட ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கு ரூ. 10 குடுத்துருந்துருக்காங்க. மீதி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அந்த ஆட்டோக்கு வந்து மீதி காச வந்து குடுத்துருக்காங்க. போயிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் டாய்லெட்ல அங்க போயிட்டு அவங்க ரூ. 5 காசு குடுத்து குளிச்சுட்டு கர்ச்சீஃப் தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க.